வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். கோவில் விடுதலை அவசியமா அரசியலா என்ற தலைப்பில் விவாத நிகழ்ச்சி ஒன்று சென்னையில் நடந்து இருக்கிறது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசியவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும் ஜி.ஆர். சாமிநாதன். இந்த விவாத நிகழ்ச்சியில் டி.ஆர். ரமேஷ், அமெரிக்கை நாராயணன், ரங்கராஜன் நரசிம்மன், சுமந்த் ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசி இருக்கிறார்கள். இவர்கள் எந்த பின்னணி என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கனகராஜ் இதில் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அவர் இந்த விவாதத்தில் பங்கேற்க செல்லவில்லை. நிகழ்ச்சியில் பேசிய நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் கோவில்களை அரசு பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற கருத்து குறித்து விவாதங்கள் தொடங்கப்பட வேண்டும் என்று பேசியிருந்தார். ஒரு நீதிபதி இப்படி அரசியல் பேசலாமா என்பதை சுட்டிக்காட்டி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் மூத்த வழக்கறிஞர் துரைசாமி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதைத் தொடர்ந்து நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை பேசியிருந்ததை நாம் சுட்டிக்காட்டியாக வேண்டும். இப்படி நீதிபதிகள் வெளிப்படையாக இன்றைக்கு அரசியலுக்கு வந்து கொண்டு அரசியல் சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதேபோல் மற்றொரு நீதிபதி இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்து கோயில்களுக்குள் நுழையக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை கூறியிருந்தார். இது குறித்து முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு அவர்கள் விழுப்புரத்தில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் பேசுகிற போது இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கிய அந்த நீதிபதி இந்துக்கள் என்றால் யார் என்பதை விளக்கி இருக்க வேண்டும். அதை அவரால் விளக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறார். பாலராமர் சிலையை செய்தவராலேயே இனிமேல் அந்த சிலையை தொட முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதி சந்துரு அதற்கு காரணம் வர்ணாசிரம தர்மம், சனாதனம். அந்த சனாதனத்தை தான் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அதற்காக அவரது தலையை சீவ வேண்டும் என்று பேசினார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஆக நீதிபதிகள் தங்களை சட்டத்திலிருந்து விலகி மதவாதத்தையும் அரசியலையும் பேச கிளம்பியிருப்பது நீதித்துறையின் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை சீர்குலைப்பதாகிவிடும் என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சுட்டி காட்டியுள்ள கருத்தை கருத்தில் கொண்டு இந்த நீதிபதிகள் மதவாதத்தையும் அரசியலையும் பேசுவதிலிருந்து தங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.